இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இந்த பட்ஜெட்டுக்கான அறிவிப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆசிகளோடு இந்த மன்றத்தில் அறிவிப்புகளை நான் வெளியிட கடமைப்பட்டிருக்கிறேன். உட்காருங்க. இந்த ஆண்டு திருக்கோயில் புனரமைப்புக்காக 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 64 திருக்கோயில்களுக்கு சுமார் 125 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு திருப்பணிகள் நடைபெறும். தமிழ்நாடு முழுவதும் சிதிலமடைந்த திருக்கோயில்களை தேர்வு செய்து சுமார் 150 திருக்கோயில்களுக்கு 85 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு திருப்பணிகள் நடத்தப்படும். பாருங்க, திரும்ப இல்ல மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு நான் ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் சில கருத்துக்களை சொன்னார். அரசு என்னென்ன செய்துன்னு வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தார். ஒரு வார்த்தை நீக்க பண்ண வார்த்தை கையை காட்டுன்னு நீக்கி விட்டேன். இருங்க. நீங்கள் அப்படி குறுக்க பாருங்க, நீங்கள் குறுக்க பேசக்கூடாது. மாண்பு முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படை சேகர் பாபு அவர்கள் பேசி கொண்டிருந்தார். இன்னும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். உங்களுக்கு தான் சொல்கிறேன், நான் கொறடா நிற்கிற போதும் 50 பேர் நிற்கிறீங்க. அவர் மாண்பு உறுப்பினர் KN நேரு அவங்க நிற்கிற போது நீங்கள் 30 பேர் பின்னாடி நிற்கிறீங்க. ஐ நீட் நோ ரெக்கமெண்டேஷன். யாரை அனுமதிப்பது என்பது நான் முடிவு எடுக்க வேண்டும். அனுமதிக்கிறேன். ஆனால் அதற்குள்ளாகவே கூட்டமாக கூடி நின்று குரல் கொடுப்பது, கையை உயர்த்தி பேசுவது அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் PK சேகர் பாபு அவர்கள் பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேசாதீங்கன்னு சொல்லி திருப்பி பேசுறீங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டியர்களெல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்திலே 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளையும் ஏவி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. இப்பொழுதும் சொல்லுகிறேன் திறந்த மனதோடு, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பயணத்திலே இருப்பவன். சிவன் சொத்து குலநாசம் என்பதை தெளிவாக அறிந்தவன். எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்று அரசை நடத்த சொன்னவர். இன்னார் இனியவர் என்று பாகுபாடு இல்லாமல் பார்க்க சொன்னவர். எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். அமைச்சர் அறிவிப்புகள் வெளியிடலாம். அமைச்சர் அறிவிப்புகள் முக்கியமான அறிவிப்புகள் மட்டும் நீங்க எது புதிய அறிவிப்புகள்? இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் இந்த ஆண்டு வெளியிடக்கூடிய அறிவிப்புகளின் தலைப்புகளை மட்டும் நான் இங்கே தலைப்படிங்க. ஆனால் காலையிலேயே முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் 106 சிறப்பு அறிவிப்புன்னு எப்படி சொன்னார் நான் யோசிச்சேன். அதுவும் நான் வரேன் இல்ல, அதுவும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு பதிலையும் சொல்லிடுறேன். 106 அறிவிப்புகள் இருக்கின்றத முன்கூட்டியே புலனாய்வு செய்து தெரிந்து கொண்ட மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அவர் கேட்ட கல்லூரியோட அனௌன்ஸ்மெண்ட் உள்ள இருக்கின்றத சொல்லாம விட்டுட்டாங்க போல யாரோ. அது என்னன்னு தெரியல. அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லிடுறேன். படிங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.